இலாகி டீம் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி சூஸ் டு பவுல் சூஸ் பண்ணிட்டாங்க. வில்லேஜ் பாய்ஸ் வந்து பேட்டிங், ஸ்ட்ரைக்கில் குமரேசன், நான் ஸ்ட்ரைக்கில் பிரபு. ஃபர்ஸ்ட் ஓவர் போல் யார் வராங்கன்னு பார்ப்போம். இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஓவர் தான். ஏன்னா டைம் இல்லாத காரணத்தினால 6 ஓவரை குறைச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே, பேலன்ஸ் 5 ஓவர் தான். வில்லேஜ் பாய்ஸ் பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கில் குமரேசன், நான் ஸ்ட்ரைக்கில் பிரபு. பவர் பிளே ஓவரை இலாய்க்கு போடுறதுக்கு அண்ணன் அன்சாரி வந்திருக்காரு. அண்ணே வணக்கண்ணே. பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் அன்சாரி என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்ட்ரைக்கில் குமரேசன். சரியான பாலை போட்டு ஸ்டார்ட் பண்ணாரு. நல்ல யார்க்கர் மாதிரி இருந்துச்சுங்க. அதை எப்படியும் தோண்டி அப்படியே லாங் ஆஃப்ல பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரிங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி போயிடுச்சு. செகண்ட் பால் ஆன்சர் எனக்கு ஸ்ட்ரைக்கில் குமரேசன் மறுபடியும் மேலே வரைக்கும் போட்டாரு. இந்த டைம் லெக் சைடு மடக்க பார்த்தாரு, கையில் போயிடுச்சுங்க. நல்ல கேட்சுங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்டரி கொடுத்தாலும் ஒரு நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு குமரேசன். இருக்க டேஞ்சர் தான். பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவரோட 3வது பால் போட போகிறார் அன்சார் அண்ணன். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சிவா. ஃபீல்டிங் செட்டப் எதுவும் சேஞ்ச் பண்ணல, அதே செட்டப் வச்சு அப்படியே தான் போகிறாரு. ஒரு ஃபீல்டரை ஆஃபில் ஏற்றி வச்சிருக்காரு, ஒரு ஃபீல்டர் ஸ்ட்ரீட்டில் வச்சிருக்காரு. நல்லா வெளியில் போட்டாரு, கட்டடிக்க முயற்சி, கேப்பில் போயிடுச்சுங்க. 2 பேருக்கு நடுவில் போயிடுச்சுங்க. பவுண்டரி நினைக்கிறேன். பவுண்டரிங்க. ஒரு மாதிரி மிஸ்டைமெல்லாம் அடிச்சாரு. அங்கே 2-3 ஃபீல்டர் சேர்ந்து நான் பிடிக்கிறேன் நீ பிடிக்கிறேன்னு சொல்லி பவுண்டரியே தள்ளிட்டு போயிட்டாங்க. இவர் வந்த ஃபர்ஸ்ட் பாலும் பவுண்டரி. பவர் பிளே ஓவரோட 4வது பால் 2 பவுண்டரி போயிருக்கு, 1 விக்கெட் போயிருக்கு. ஒரு மாதிரி பவர் பிளே நல்லா விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. மேலே வரைக்கும் போட்டாருங்க, நல்லா பாலுங்க. அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். ஸ்ட்ரெயிட்டுங்க ஒரு அரங்க. இந்த கிரவுண்ட்ல இது வரைக்கும் அடிக்கப்பட்ட பெரிய 6 இது ஒண்ணுங்க. நேரம் அந்த நெட்ஸுக்கு அடிச்சிட்டாருங்க. சிவான் ஆன் ஃபயர்னு சொல்லணும். சரியான ஷாட்டுங்க அது. பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் எக்ஸ்பென்சிவாக போய் சிவானோட ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஓவர் பால் எப்படி போட்டு முடிக்கிறாருன்னு பார்ப்போம். லெக்கில் மடக்கலான்னு பார்த்தாரு, ஆனால் கொஞ்சம் ஃபேஸ் இருந்தனால பால் கீப்பருக்கு வந்துருச்சு. டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. ஸ்ட்ரைக்கில் பிரபு போன ஓவர் ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கே வரல. பவுலிங் எண்டில் மாரியன் இந்த ஓவர் பிடிச்சி போடுறாருன்னு பார்ப்போம். செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் மாரியன் டு பிரபு. நல்ல லைன், நல்ல லென்த்துங்க. அரௌண்ட் த ஸ்டெம்ஸ்லேருந்து அப்படியே பேட்ஸ்மேன் வெளியே தள்ளினார். ஒய்டுங்க. அம்பையர் ஒய்டு கொடுத்துட்டாரு. நல்ல லைன், நல்ல லென்த்து நினச்சேன். கொஞ்சம் வெளியில் போயிடுச்சு போல, அம்பையர் ஒய்டு கொடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் ட்ரை. ஏறி போய் லெக்கில் மடக்கலான்னு பார்த்தாரு. டாட் பால். செகண்ட் பால் மறுபடியும் லெக்கில் கூட்ட பார்த்தாரு, வெளியில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒய்டுங்க. திரும்ப அம்பையர் ஒய்டு கொடுத்துட்டாரு. செகண்ட் பால் ட்ரை. ஏறி போய் அது ஆஃபில் ஒரு மடக்கு, நேராக பால்சனை கையிலே போகுது. ஒரே 2 தான் சிங்கிள். செகண்ட் ஓவரோட தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சிவான்னு ஆக பெரிய சுத்துங்க. அடிச்சுன்னா வெளியில தான் போகணும், ஆனால் படலை. டாட் பால். ஃபோர்த் பால் மறுபடியும் ஒரு பெரிய சுத்து. பால் பிச்சா நடத்துறது வெளியில் வருதுன்னு நினைக்கிறேன், அதனால அவங்க அக்ராஸ் போகிறனால கிடைக்க மாட்டேது. திரும்ப ஒரு டாட். செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 2 பால் மேலே வரைக்கும் போட்டாரு, அள்ளி எரிஞ்சிட்டாருங்க சிவானை அப்படியே. இது ஒரு பெரிய 6ங்க. இதோட 2வது 6 அடிக்கிறார். 2மே மிக பிரம்மாண்டமான 6. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் 1 பால். இந்த ஓவரில் ஒரு பெரிய சட்டை பிடிச்சிட்டாரு. லாஸ்ட் 1 பால் எப்படி போறாருன்னு பார்ப்போம். மாதிரி என்ன ஏறி போனாரு. ஆஹா, அப்படியே டாப் வச்சுங்க கீப்பருக்கு. நல்லா கேச்சுங்க. ஒரு மாதிரி பேக்லேயே ஓடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டாரு. 2 6 அடிச்ச சிவாவோட விக்கெட்டை மாறி என்ன எடுத்துட்டாரு. இங்கேருந்து கம்பேக் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. வில்லேஜ் பாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 23 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு மாதிரி 2 விக்கெட் போனாலுமே 10 ரன் 12 ரன் ஆடிட்டே தான் இருக்காங்க. ஓவருக்கு ஒரு பெரிய செட் போயிட்டே தான் இருக்கு. 3வது ஓவரை போடுறதுக்கு அபி அண்ணன் வந்திருக்காரு. அபி அண்ணன் டூ ஸ்ட்ரைக்கில் பிரபு. 2 ஓவருக்கு 23 போன நிலைமையில பிடிச்சி போகணுன்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஓவருக்கு 10 பெரிய ஸ்கோர் தான். இங்கே ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்
அடிச்சு போட்டாரு, அதை அப்படியே பிரபு மடக்கிட்டாங்க லெக் சைடு, துணிங்கி போயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. மூணாவதோட செகண்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி. அவளுக்கு கொஞ்சம் ப்ரெஷரில் தான் இருப்பார். ஆஹா, ஸ்டெம்பை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி லெக் சைடு அள்ளி விடலான்னு பார்த்தது, ஆனால் பால் கொஞ்சம் குயிக்காக வந்தனால டாட் பால். மூணாவதோட தேர்ட் பால். ஸ்ட்ரைக்கில் பிரபு. ஐயோ, கேட்ச் ட்ராப்புங்க. கையிலே வந்துச்சு, ஏக்கத்தில் என்னன்னு தெரியல, கையில் வந்த கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. மூணாவது ஓவரோட ஃபோர்த்து பால். ஃபஸ்ட்டு பாலே பவுண்டரி பண்ணால் அடுத்த 2 பால் நல்லா போட்டார். லெக் சைடு திருப்ப பார்த்தா டைமிங்கே இல்லைங்க, வந்து மோதிடுச்சு பேட்ஸ்மேன் மேலே. டாட் பால். ஸ்ட்ரைக்கில் குமரேசனன். பவுலிங் அண்ட் ராபி. மேலே நல்ல பாலுங்க. நாங்களும் மேலே வரைக்கும் போட்டார், பனிஷ் பண்ணிடுவாரோன்னு நினச்சேன். பேட்டை தூக்கங்களே பால் உள்ள வந்துருச்சு. டாட் பால். மூணாவது ஓவரோட லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக்கில் குமரேசனன். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி வந்துச்சு, அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஸ்கோர் வரல, அந்த ஓவர் நிப்பாட்டிட்டாரு. மேலே வரைக்கும் போட்டார். யாருக்குங்க நல்ல யாருக்கு மெயில் பண்ணியிருக்காரு. திரும்ப ஒரு டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி போனாலும் இந்த ஓவரை மொத்தமே 5 ரனுக்கு பிடிச்சி போட்டாருங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. கேம்பட்டி வில்லேஜ் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா 28 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழப்பு இருக்குது. 2 பெரிய ஹிட்டருமே அவுட் ஆகிட்டாங்க. இன்னும் வெளியே 3 ஓவர் தான் இருக்குது. ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறணும், இந்த மேட்ச்சு 7 ஓவர் கிடையாது, 6 ஓவர். 4வது ஓவர் போடுறதுக்கு 2வது ஓவர் போட்டால் மாறி என்ன திரும்ப வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்லே பிரபு. ஃபர்ஸ்ட் பால். அரைக்குறையாக போடப்பட்ட பந்து. லெக் சைடு டைமிங்கே கிடையாது, ஒரு தான் போகும். இங்கே ஒரு மிக்சலுங்க, ஒரு ரன் அவுட்டுங்க. ஈஸியாக குமரேசன் அவர் விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டார். 4வது ஓவரோட செகண்ட் பால். மாறின வந்தோடனே ஒரு விக்கெட்டு, ஆனால் அதை அவர் எடுக்கல, ரன் அவுட்டில் கிடச்சிருச்சு. இப்போ லெஃப்டி பேட்ஸ்மேன் ரெடிட்டு வந்திருக்கான் ரெனித் ஸ்ட்ரைக்கில். லெஃப்ட் பேட்ஸ்மேனுக்கு இந்த கிரவுண்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாப்பா ஸ்கோர் பண்ணுறான் என்னன்னு. அடிச்சு போட்டாரு. கையிலே விழுந்துருச்சுங்க. ஒரு மாதிரி அப்பர் கட் மாதிரி ஆடிக்கலான்னு பார்த்தேன், டைமிங் இல்லாதனால கையிலே விழுந்துருச்சு. லெஃப்ட் பேட்ஸ்மேன் வந்தோடனே போக வேண்டியதாக போயிடுச்சு. கோல்டன் டக்கு. தேர்ட் பால். மாறி 2 மதன். ஒரு மாதிரி குட்லேருந்து அடிச்சு போட்டாருங்க, எக்ஸ்ட்ரா பம்பு. தேர்ட் பால். ஃபோர்த் பால். மதன் அந்த ஸ்ட்ரைக்கில் திரும்ப அடிச்சு போட்டிருக்காரு. திரும்ப டைமிங் இல்லை, பால் குயிக்காக வந்துச்சு, ஒயிடுங்க. அம்பையர் ஒயிடு கொடுத்துட்டாரு. 4வது பாலை திரும்ப போடணும். சூப்பர் லைனை நிறுத்துங்க. பால் குத்துறதுன்னு கொஞ்சம் வெளியே வருது, ஆட கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் 2. ஸ்ட்ரைக்கில் மதன் அண்ணன். திரும்ப அதே மாதிரி லெக்கெட் வேரியேஷன் போடுறாரு. நெட்டில் அடைச்சிருக்காரு, டைமிங் இல்லாதனால ஒரே 2 தான். சிங்கிள். இந்த ஓவரோட லாஸ்ட் 1 பால். ஸ்ட்ரைக்கில் பிரபு. திரும்ப அடிச்சு போட்டிருக்காரு. நேரம் அரைச்சிட்டாங்க பலாருன்னு, ஆனால் என் ஃபீல்டில் இருக்கிறனால ஒரே 2. திரும்ப ஒரு சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. வில்லேஜ் பாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 31 ஆடி இருக்காங்க. 5வது ஓவர் போடுறதுக்கு சந்திரா எப்பா நேரம் போட்டாரு. போல்டு அப்பீல் பண்ணுறாங்க, இல்லை அம்பையர் எதுவும் கொடுக்கல, காலுக்குள்ள பூந்து வந்துருச்சுங்க. திரும்ப யாருக்காங்க நேரம் வாட்சில் போட்டிருக்காரு. சந்திரோட ஓவரில் 3வது பால். 2 பாலுமே யார்கரில் போட்டிருக்காரு. வெளியே போட்டாருங்க, ஒயிட் பால். தேர்ட் பால் ரீ. ஸ்ட்ரைக்கில் மதன் அண்ணன். மேலே வரைக்கும் போடப்பட்ட பந்து அப்படியே அள்ளி எரிஞ்சிட்டாருங்க வெளியே. 6ன்னு நினைக்கிறேன். 4. 1 பவுன்ஸில் பவுண்டரி. சந்திரோட ஓவரில் 4th பால். ஸ்ட்ரைக்கில் திரும்ப மதன் அண்ணன். மேலே வரைக்கும் போடப்பட்ட பால் ஒயிடு. எக்ஸ்ட்ரா மெயின் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் போடுறாருன்னு நினைக்கிறேன். ஒயிடு போட்ட உடனே கார்டு சேஞ்ச் பண்ணி ஓவருக்கு போயிட்டாரு. இது 3 பால் இருக்குது இந்த ஓவரில்.
அடிச்சு போடப்பட்ட பந்து வேகத்தினால எப்படி முட்டிருச்சுங்க பேட்டில் வந்து. டைமிங்கே கிடையாது. கேட்சா நல்லா கேட்சுங்க. அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுறதுனால இதெல்லாம் சாப்பிச்சு மடக்க முடியாது அவர்னால். விக்கெட். இப்போ ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சந்துருவோட 5வது பால் நினைக்கிறேன். இப்போ சின்ன ஐடியா கொடுக்குறது உள்ளே போடாதன்னு சொன்னது நினைக்கிறேன். ஆகலை பார்த்துங்க. கீப்பர் ஒரு மிஸ்ஸு. அப்பா நம்ம கேமராவை டச் பண்ணிட்டு போயிடுச்சு பால். 5 ரன் ஆயிடுச்சுங்க இந்த பால். அனாமத்தா ஒயிட் +4 5 ரன்னு ஈஸியாக போயிடுச்சுங்க. 5 ரன்னு. திரும்ப சாயந்தரம் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன். போன பால் 5 ரன்னு. அந்த 5 ரன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க போகுதுன்னு தெரில. நல்ல லைனில் நினைச்சுங்க. நீட்டாக ஒரு சிங்கிள் அடிக்க போயிட்டாரு. இந்த ஓவரோட லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக் அடிச்சு போட்டாரு. அது ஆஃப்ல ஒரு பலாறு ஒரு அரை குடிக்கு போயிட்டு இருக்கு. அன்சாரி இந்த மேக்ஸிமம் கவர் பண்ணி எடுத்துட்டாருங்க. இங்க ஒரு குயிக்கா ஒரு 2 ரன் ஓட்டாங்க. ஓவர். 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. வில்லேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 46 ரன் அடிக்கிறாங்க. இலாகி டீமோட லாஸ்ட் ஃபைனல் ஓவரை போடுறதுக்கு மாறி வந்திருக்காரு. சுருளி வந்திருக்காரு. இந்த ஓவரில் எவ்வளோ ஸ்கோர் வருது என்னங்கிறது தான் மேட்சவே டிசைட் பண்ணும். லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் நேராக கொண்டு வந்து புல்டாஸு. அதில் லெக் சைடு ஃபீல்டர் வச்சிருக்கனால ஒரே ரன். இப்போ ஸ்ட்ரைக்கில் பிரபு வந்தாச்சு. பிரபு டு சுருளி. லாஸ்ட் 5 பால்ஸ். யாருக்காருங்க தெளிவான யாருக்காரு. இந்த பால் ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கிள். லாஸ்ட்டு 4 பால்ஸ். ஆஹா மறுபடியும் மேலே யாருக்கர்லேயே போட்டாருங்க. அவர் பேட்டை தூக்கும்போதே பால் புகுந்து வந்துருச்சு. டாட் பால். லாஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 3 பால். இது வரைக்கும் 2 ரன்னுக்கு தான் போட்டிருக்காரு. ஒரு மாதிரி அடித்து போட்டார். பால் திருகிருச்சு. பம்பு. ஒரே ரன் தான். ப்ரொடெக்ஷன் இருக்குது. லாஸ்ட் ஓவரில் 4 பால் போட்டிருக்காரு. 4 பாலை போட்டு 2 ரன்னு தான். லாஸ்ட் 2 பால் எவ்வளோ ரன்ஸ் போகுதுன்னு பார்ப்போம். இப்போ அடிக்கிற ரன்ஸ் தான் வில்லேஜ் பாய்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவே தரும். செம்ப விட்டு ஃபுல்லாக ஏறி போயிட்டாருங்க. எய்மிங்கே கிடையாது. வந்து முட்டிடுச்சு பால் பிரபுவை. திரும்ப சொல்லிட்டோம் பிரபு. ஸ்லாட்டில் இருந்துச்சுங்க பால். நல்லா அடிச்சிருக்கலாம். அந்த ஃபீல்டை கிளியர் பண்ணினா 4 கிடச்சிருக்கும். ஒரே ரன்னு. லாஸ்ட் ஓவரை 3 ரன்னுக்கு போட்டாப்புல சுருளி. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. வில்லேஜ் பாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரன் அடிச்சிருக்காங்க. இலாகி டீம் வந்து 51 அடிச்சா அப்படின்னு. பவர் பிளேயில் ஓவர் போட வந்திருக்காரு. குமரேசன் வந்திருக்காரு. இந்த ஓவரை பிடிச்சி போறாரான்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக்கில் யாக்கத்தனனும் நான் ஸ்ட்ரைக்கில் ஜாயிரனும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். மேக்ஸிமம் பவர் பிளே பிடிச்சி போட்டால் தான் கேமுக்குள்ளே வர முடியும். 51 தான் டார்கெட்டுங்கிறனால பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்ல பால். விட்டே கொடுக்காம உடம்புக்குள்ள கொண்டு வந்து சொல்லிட்டாரு. டாட் பால். பவர் பிளே ஓவரோட செகண்ட் பால். ஒரு மாதிரி ஃபீல்டிங்கை நவுத்துறாரு. உள்ளே கொண்டு வராரா? இல்லை ஏதோ சின்ன டிப்ஸ் சொல்லி அனுப்புறாரு. கேட்ச் வந்தால் விட்டுறாத அப்படின்னு சொல்கிறார் போல். செகண்ட் பால் அடிச்சு போட்டாரு. அதை அப்படியே யாக்க தானே அள்ளி விட்டாருங்க. ஆஃப் சைடு வெளியே பிச் ஆயிடுச்சுன்னா பால் போயிடும். பவுண்ட்ரி. ஒரு பவுண்டரி அடிச்ச உடனே கீப்பர் போய் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துட்டு வராரு. என்ன சொல்லியிருப்பாரு? வெளியில் விற்று கொடுக்காம போடுறா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி ஃபீல்டிங்கில். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவரோட 3வது பால். ஸ்ட்ரைக்கில் யாக்கத்தானே லோ புல்டாஸா கன்வெர்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டில் அரைஞ்சிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அங்கே இருக்க ஃபீல்டர் விரட்டி வராரு. எடுத்துட்டாருங்க. ஒரே ரன் எடுத்துட்டாருங்க. நல்ல ஃபீல்டிங்க. ஒரு 3 ரன்னை சேவ் பண்ணிட்டாரு. சிங்கிள். ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட 4வது பால். 4 ரன்னுக்கு வந்தோடனே ஒரு ஃபுல் டாஸுங்க. இலவச பந்து மாதிரி. அதை அப்படியே லெக்கில் மடக்க 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. பவர் பிளே எக்ஸ்பென்சிவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதோட 2 பவுண்ட்ரி வந்துருச்சு. ஒரு சிங்கிள் 9 ரன் வந்துருச்சு. இன்னும் 2 பால் இருக்கு. லாஸ்ட் 2 பால். ஸ்ட்ரைக்கில் ஜாகிரனை வித்து கொடுத்து போட்டாரு. ஒய்டா என்ன இல்லைங்க. பால் ரைட். பவர் பிளேயோட லாஸ்ட் 1 பால். இந்த பாலை ஜாகிரன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். திரும்ப ஒய்டுங்க. கொஞ்சம் வெளியில் போயிடுச்சு. அம்பேர் ஒய்டு கொடுத்துட்டாரு.
பவர் பிளேயோட லாஸ்ட் ஒரு பால் 3 பாலை போடுறாரு. திரும்ப ஒரு மாதிரி இப்பயே 10 ரன் எடுத்து வந்துட்டாங்க. காலில் போட்டாருங்க, அது அப்படியே ஒரு ஃபிளிக்கு நேராக கைக்குங்க. ஆஹா, அல்வா கேச விட்டாருங்க. சொல்ல போனால் செட் பண்ணி போட்டார் குமரேசன். கரெக்டாக அந்த ஃபில்டரை நவுட்டி பிளான் பண்ணி காலிலே போட்டார். கையில் இந்த கேஷ அந்த ஃபில்டர் விட்டாருங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. ஒரு ஓவர் முடிஞ்சு பவர் பிளே எக்ஸ்பென்சிவாக 11 போயிருக்கு. இன்னும் 4க்கு கரெக்டாக 40 ஆடணும். 10 ஆடணும். ஒரு மாதிரி ரிவர்ஸ் ட்ரை பண்ணாரு, கிடைக்கலங்க. அதனால் நல்லா போட்டார். செகண்ட் பால் மதனன் டு ஜாகிரண்ணே. கையிலே போயிடுச்சு நினைக்கிறேங்க. கையிலே போயிடுச்சுங்க. ஒரு மாதிரி கட்டை ஆட வச்சு எடுத்துட்டாருங்க. நல்லா ஆடிட்டு இருந்த ஜாகிரனோட விக்கெட்டை மதனண்ணே ஈஸியாக எடுத்துட்டாரு. இப்போ ஸ்ட்ரைக்கில் புது பேட்ஸ்மேன் மனோஜ் 2 பாலை போட்டு ஒரு டாட் பால் விக்கெட் எடுத்த மதனண்ணன் கையில் பால். ஒரு மாதிரி நல்லா டஃப்பாக தான் இருக்குது இந்த மேட்ச்சு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சரியான பாலுங்க. லெக் சைடு அப்படியே மடக்கி அள்ளிடலாம் பார்த்தாப்புல மனோஜ். ஆனால் பந்து குத்துனதுலேருந்து ஒரு பம்பு. டாட் பால். ரெண்டாவது ஓவரோட லாஸ்ட் 2 பால். ஸ்ட்ரைக்கில் மனோஜ் வர விட்டு ஒரு சின்ன நிக்குங்க. சரியான ஸ்டாப்புங்க. ஐயோ, 2 பேரும் மோதிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பையன் உடனே எழுதிச்சிட்டாங்க. இங்கே ஒரு சிங்கிளுங்க. தம்பி போய் டைவ் அடிச்சு தடுத்தாப்புல. தம்பிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருக்காப்புல. ரெண்டாவதோட லாஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் யாக்க தானே ஒரு குத்துறதுல ஒரு சின்ன பவுன்ஸ். அதை அழகாக லெக்கில் மடக்கிருக்காரு. ஒரே ரன். இந்த ஓவர் சரியான ஓவருங்க. 2 ரன்னுக்கு போட்டு கொடுத்துட்டாருங்க. பவர் பிளே ஃபர்ஸ்ட் ஓவரில் 11 போச்சு. ரெண்டாவது ஓவர் மதனண்ணே 2 ரன்னுக்கு போட்டு கொடுத்துட்டாரு. மேட்சவே கிட்டத்தட்ட அவங்க பக்கம் கொண்டு வந்துட்டார் இழுத்து. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. இலாகி அணி பார்த்தீங்கன்னா 13 ஆடி இருக்காங்க. 3வது ஓவர் போகிறதுக்கு அண்ணன் உதயகுமார் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் யாக்கத்தானே. ஃபர்ஸ்ட் பால் அடிச்சு போட்டாரு. ஒரு மாதிரி வர விட்டு அப்படியே ஆஃப்ல தூக்கி விட்டுருக்காரு. பால் மிரட்டி போயிட்டு இருக்காங்க 2 ஃபீல்டரும். போயிடுச்சுங்க. நல்லா ட்ரை பண்ணாங்க 2 பேருமே. யாக்கத்தானே நல்ல கேப்ல சூப்பரா, அதாவது எதிரடி அடிக்க போகாம இந்த மாதிரி பவுண்டரி அடிக்கிற பேட்ஸ்மேன்ஸ் அந்த ஸ்கில்ஸே தனிதான். ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரி போயிருக்கு. கொஞ்சம் ப்ரெஷராக இருப்பாரு. இந்த ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி பேட்டிங் டீமுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்கும். 3வதோட செகண்ட் அவுட் ஆஃப் மேட்டு போட்டாருன்னு நினைக்கிறேங்க. பாலை வேற அரைஞ்சிட்டாருங்க. ஆஃப்ல பவுண்டரி போயிடுச்சு. அம்பேர் நோ பால் கொடுத்துட்டாருங்க. அவுட் ஆஃப் த மேட்ல போட்டு நோ பாலும் போய் ஒரு நல்ல பவுண்டரி அடிச்சு 5 ரன் ஆகி போச்சு இந்த பால். அடுத்து ஃப்ரீ ஹிட் வர போறீங்க. ஃப்ரீ ஹிட் பால் ஸ்ட்ரைக்ல யாக்கத்தானே. ஃப்ரீ ஹிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண வராம பார்ப்போம். இறங்கி போய் ஒரு சுத்து படலை, தரையிலே போயிட்டு இருக்கு. சிங்கிள் தான் போகும் நினைக்கிறேன். நல்ல த்ரோ, சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் மனோஜ் ஒன் டாப்பில் உதயகுமார் அண்ணங்கிற பால். ஆல்ரெடி கொஞ்சம் இந்த ஓவர் ஸ்கோர் போயிடுச்சு. ஒய்டுங்க. எக்ஸ்ட்ராஸ்லேயே போகுது ஸ்கோரு. ஆல்ரெடி ஒரு நோ பால் பவுண்டரி, இப்போ ஒரு ஒய்டு, அதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டரி. இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு. பேட்டிங் டீம் சைடு சாதகமாக போகுது. இன்னும் 4 பால் இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி போட்டு கம்பேக் கொடுக்குறாருன்னு. மேலே வரைக்கும் போட்டாரு. அக்ராஸில் போனோன்னே டாட். ஸ்ட்ரைக்கில் மனோஜ் 4th பால். நேர கையிலங்க. நல்ல ஷாட்னு சொல்லலான்னு வந்தேன். அந்த ஃபீல்டரை உள்ளெடுப்போம்னு சொல்லிட்டே இருந்தார் கீப்பர். அவர் வேணாம் இருக்கட்டும்னு சொன்னார். பிளான் பண்ணி கரெக்டாக போட்டு எடுத்துட்டாருங்க இந்த விக்கெட்டை, மனோஜோட விக்கெட்டை. ஸ்ட்ரைக்கில் புது பேட்ஸ்மேன் சுர்லி வந்திருக்காரு. உதயானா என்னால் எக்ஸ்பென்சிவாக போனாலும் விக்கெட் எடுத்துட்டாரு ஒரு விக்கெட். இந்த விக்கெட்டை பிடிச்சாங்கன்னா மேட்ச் பயங்கர குருசியில் போயிடும். வந்தோன்னே ஒரு பெரிய சுத்துங்க. இப்போ எட்ஜில் போயிருக்கு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல்டு. இங்கே பேட்ஸ்மேன் ஓடலை. ஒரே 2 தான். 3வது உதயகுமாரனோட லாஸ்ட் பால் நினைக்கிறேன். கையில் யாக்கத்தை வந்துட்டாரு. திரும்ப அரைக்குள்ளியா போட்டாரு. வேணான்னு சொல்லிட்டு தரையிலே அடிச்சுட்டு போயிட்டாருங்க. ஒரு மாதிரி விக்கெட்டு போயிருக்கு இந்த ஓவரில். எதுக்கு இன்னொரு விக்கெட்டுன்னு சொல்லிட்டு நீட்டாக ஒரு சிங்கிள் ஆடி முடிச்சிட்டாரு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. இலாகி டீம் பார்த்தீங்கன்னா 26 ஆடி இருக்காங்க. 2 முக்கியமான விக்கெட்டு போயிருக்கு. மீதமுள்ள 18 பந்துல 25 அடிச்சாங்கன்னா இலாகி டீம் வெற்றி. முக்கியமான ஓவருங்க. சிவானன் கையில் இருக்கு பால். 18 பால் 25 அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் வெல் செட்டாக இருக்க யாக்கத்தானே இருக்காரு. இந்த ஓவர் என்ன நடக்குதுன்னு தான் மேட்சை பொறுத்து இருக்கு.
மேல வரைக்கும் போட்டாரு, அதை அப்படியே லோ புல்டாஸை கன்வெர்ட் பண்ணி அப்படியே தூக்கி விட்டுருக்காருங்க கவர்ஸ்ல. 2 ரன்னுங்க. ஒரு மாதிரி அப்படியே கவர் பண்ணி டபுள் எடுத்துட்டாரு. சிவானோட செகண்ட் பால் சூப்பரா ஆடினாருங்க கட்டு. ஆனா நேரா ஃபீல்டர் கையிலங்க பிடிச்சி அடிச்சிருந்தாருன்னா ஒரு ரன் அவுட்டுக்கு சரியான சான்ஸ். மிஸ் பண்ணிட்டாங்க, சிங்கிள். ஸ்ட்ரைக்ல சுருளி. சிவானோட 3வது பால். பெரிய சட்டை தான் போறான்னு நினைக்கிறேன். நடந்து போய் ஒரு சுத்து அப்படியே அந்த பால் வானத்துக்கு போயிருக்குங்க. நேரா ஃபீல்டர் நிக்கிறாரு வருது, பிடிச்சிட்டாருங்க. தட்டி பிடிச்சிட்டாருங்க. நல்ல கேட்சுங்க. சிவான நல்ல சிக்கனமா 2 பாலை போட்டு ஒரு முக்கியமான விக்கெட், சுருளியோட விக்கெட் எடுத்துட்டாரு. முக்கியமான ஓவரை சிவான முக்கியமா அவர் கையில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. 3 பால் போட்டிருக்காரு, அதுல 3 ரன்னு ஒரு முக்கியமான விக்கெட்டை எடுத்துட்டாரு. ஒரே முக்கியம்னே போயிட்டு இருக்கு இந்த ஓவர். இன்னும் 3 பால் இருக்கு. ஸ்ட்ரைக்ல புது பேட்ஸ்மேன் சுருளி என்ன இருக்காரு பாப்போம். ஐயோ இந்த ஷாட்டுங்க. இது வந்த ஃபர்ஸ்ட் பால் நேரம் அந்த நெட்ஸுக்கு அடிச்சிட்டாருங்க. வந்த ஃபர்ஸ்ட் பால் என்ன ஏதுன்னு பார்க்காம நேரம் அந்த நெட்ஸுங்க. இன்னும் 2 பால் இருக்கு. ஸ்ட்ரைக்ல சுருளி என்ன இப்பதான் ஒரு பெரிய ஷாட் ஆடி இருக்காரு. இன்னும் 2 பால் சிவானை யோசிச்சு போடுறாரான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கீழே எழுத்து போட்டாரு. ஒரு சிங்கிள். அந்த ஒரு பெரிய ஷாட்டு, சாரிங்க சிங்கிள் போல, சிங்கிள் போல டாட் பால். அந்த ஒரு பெரிய ஷாட்டு பேட்ஸ்மேன் டீமுக்கு பயங்கரமான ஒரு ரிலீஃப் ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 1 பால் இருக்கு. இந்த பாலும் பெரிய ஷாட்டு தான் போறாருன்னு எனக்கு தோணுது. சிவானா இந்த பால் நல்லா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா பார்ப்போம். மறுபடியும் ஸ்லாட்ல நல்லா படலங்க. பாட்டம்ல முட்டிட்டாரு. பவுலரே ஓடிட்டு இருக்காருங்க. ஓடல சிங்கிள் நிப்பாடிட்டாங்க. சிங்கிள். ஒரு மாதிரி 6 போனாலுமே இந்த ஓவர் நல்லாவே போட்டாருன்னு நினைக்கிறேன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. இலாகி டீம் பார்த்தீங்கன்னா இப்போ 12 பாலுக்கு 15 தான் அடிக்கணும். முக்கியமான மேட்ச் ஓவரை போடுறதுக்கு குமரேசன் வந்திருக்காரு. 12 பாலுக்கு 15. இந்த ஓவர் வந்துட்டு ஏதாவது ஒரு சைடு மேட்ச் போயிடும். 2 ஸ்டெப்ல ஒரு மாதிரி ஸ்பின் மாதிரி போறாருங்க. அவுட் ஆஃப் த மேட் போட்டாருங்க. அவுட் ஆஃப் த மேட்டுக்கு அம்பையர் நோ பால் கொடுத்துட்டாருங்க. ஃப்ரீ பால். குமரேசன் டாட் போடுறாருன்னு பார்க்கலாம். புல் டாஸா போட்டாரு. அது அப்படியே பாட்டம்ல முட்டி ராக்கெட்டா போயிட்டு இருக்குங்க பால். சூப்பர். தள்ளி விட்டாருங்க. நல்லா தடுத்தாரு. கையில பட்டு உள்ள போயிடுச்சு. இப்போ 5 ரன் ஆயிடுச்சு ஒரே பாலுக்கு. இன்னும் 10 தான் அடிக்கணும் பேட்டிங் டீம். குமரேசன் டு மாரியண்ணா. செகண்ட் பால் மேல வரைக்கும் போட்டாரு. ஓடிட்டாருங்க. குயிக்கா ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. சிங்கிள். குமரேசன் டு யாக்க தானே. தேர்ட் பால் நல்ல இடத்துல போட்டாரு. டாப் வச்சுங்க. கையிலே உழுகுதுன்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு ஓடி வந்துருவாருன்னு நினைச்சேன். நான் கூட பாலுக்கு வர முடியல. ஒரு மாதிரி பால் பவர் பிளே சர்க்கிள்ல இங்கே இறங்கிருச்சு. நான் கூட ஒரு கைக்கு போயிருச்சுன்னு நினைச்சேன். சர்க்கிள்ல இங்கே இறங்கிருச்சு. 2 ரன் ஓட்டாங்க பேட்டிங் டீம். திரும்ப குமரேசன் டு யாக்க தானே. சரியான ஷாட்டுங்க. விட்டு தட்டு கட்டு அந்த மாதிரி அடிச்சாருங்க. பவுண்டரி போயிடுச்சுங்க. நல்லா வர விட்டு சூப்பரான இடத்துல தட்டினாரு. பவுண்டரி. இப்ப இன்னும் 8 பால் இருக்கு. 8 பாலுக்கு வெறும் 3 ரன் தான் அடிக்கணும். குமரேசன் டு யாக்க தானே போயிட்டு போட்டாருங்க. 8 பாலுக்கு 2 ரன். கிட்டத்தட்ட மேட்ச் முடிஞ்சிருச்சு. அந்த 2 ரன் எப்படி ஆடுறாருன்னு தான் நம்ம பார்க்க போறோம். மேல வரைக்கும் போட்டாரு. அப்படியே கவர்ஸ்ல அடிச்சு போட்டாருங்க. அது ஸ்டாப்பே ஆகாதுன்னு போயிடுச்சுனே. சரியான ஷாட்டுங்க. முடிச்சே கொடுத்தாருங்க. யாக்க தானே ஓப்பனிங்ல வந்தாரு. தேவையான இடத்துல அடிச்சாரு. முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காருங்க. இலாகி வின்னுங்க அந்த மேட்ச்.